பிசாசு சொல்லி கொடுத்தான் பொய், சாத்தான் சொல்லி கொடுத்தான் பொய். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரே ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிறதான நன்மை தீமை அறியத்தக்கதான மரத்தின் அல்ல விருட்சத்தின் கனியை மாத்திரம், பழத்தை மாத்திரம் நீங்கள் சாப்பிடலாகாது, வேற எல்லா பழங்களையும் சாப்பிடலாம். சாப்பிடும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்பதும் சொல்லியிருந்தார். ஆத்மாவுக்கு மரணம் உண்டாகும், அவள் ஜீவியத்துக்கு நஷ்டம் உண்டாகும், அவள் பெற்றுக்கொண்டதான தெய்வ மகிமை ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவளுக்கு எடுபட்டு போகும் என்று அவர் அறியும்படியாக அவர்களை சொல்லியிருந்தார். பிசாசு சொல்லி கொடுத்தான் போய் பயங்கரமான ஒரு தந்திரமான பேச்சை யாரிடம் சொன்னான்? ஏவாளிடம் சொன்னான். ஏவாளுக்கு அந்த பேச்சின் மேல் பற்றுதல் உண்டானது. ஓஹோ, இந்த பழத்தை சாப்பிட்டு விட்டால் தெய்வத்தை போல ஆகிவிடலாம் அல்லவா? அப்பொழுது ஏன் தெய்வம் இதை விலக்கி வைத்து விட்டார்? நம்ம தெய்வத்தை போல ஒருபடி உயர்ந்து விடுவோம் என்றா வைத்தார்? நமக்கு தெய்வத்தை போல ஆவோம் என்று நினைத்தாள். பொய் பேச்சை நம்பினாள், சாப்பிட்டாள். பின்னும் புருஷனும் கொடுத்தாள், அவனும் சாப்பிட்டான். கிருபையெல்லாம் போனது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் போனது. பொய்யான மாயை பற்றி கொண்ட ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு இருந்ததான தேவனுடைய கிருபையை முழுவதுமாக போக்கடித்தார்கள். பொய்யை பற்றி கொண்டார்கள். ஆண்டவர் விலக்கிறதான மரத்தின் பழத்தை புசித்தார்கள், மரித்தார்கள். இதோட என்ன ஆனது? அவருடைய ஜீவே நஷ்டமானது. என்ன? பொய். யாரு? பிசாசு சொன்னதான பொய்.